மதுரை மக்களே, ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பார்த்துடலாமாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மதுரை விளக்குத்தூண் மகாராஜாவில் அப்படியே வந்துட்டு ஷூட்டை முடிச்சுட்டு இந்த ஸ்ட்ரீட் சைடில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்தேங்க. என்னை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. அக்கா நான் உங்களை தான்க்கா தேடிட்டு இருந்தேன். ஏன்னா போன வருஷம் இதே டைமில் அவங்களுக்கு நான் வீடியோ பண்ணி கொடுத்ததுனால அவங்களுக்கு நிறைய சேல் ஆச்சு அப்படின்னு வந்துட்டு எனக்கு அவ்வளோ வந்து தேங்க் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கிச்சன் ஆக்சசரிஸ். இதெல்லாம் வந்துட்டு 100 rupees மட்டும்தாங்க. இல்லை சிஸ்டர் எனக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோட ப்ரைஸு 180 rupees. நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா 150 rupeesக்கு கூட தரேன்னு அந்த பாப்பா வந்து சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு காயெல்லாம் வந்து கட் பண்ணுவோம்ல, இதெல்லாம் வந்துட்டு 50 ரூபா மட்டும்தான். பீலர்லாம் வந்துட்டு 20 rupees தான். நீங்கள் இந்த மாதிரி ரோட் சைடில் இருக்கவங்களுக்குலாம் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து போட்டால் அது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். ஜூஸர்லாம் பெருசு வந்துட்டு 80 ரூபா, சின்னது 50 ரூபா தான். இந்த ஆயில் ஸ்ப்ரேலாம் வந்து பார்த்திங்கன்னா 200 rupees. நம்ம சேனல் சொன்னீங்கன்னா 180 rupeesக்கு கூட கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மசாஜர். நம்ம விளக்குத்தூணு மகாராஜாவுக்கு ஆப்போசிட்டில் ஓமுருகா சரீஸ்க்கு பக்கத்துலேயே இந்த குட்டி பொண்ணுங்களோட கடைகள் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இன்னொரு ஆஃபர் சொல்லவா, 5 பிளைடு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான காய் கட்டருங்க, இந்த டைசர் அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியது 400 ரூபா. நம்ம பேஜ் சொன்னீங்கன்னா 350 rupeesக்கே தரோம்க்கா அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது போக இன்னும் நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குங்க. இவங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் எல்லாமே நான் வீடியோ எடுத்து போடுறேன். மறந்துடாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் முக்கியமாக வந்துட்டு